ஹலோ பசங்களா, வெல்கம் டு சைலம் சிபிஎஸ்இ சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு, ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிக்க போகிறேன். ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஆரம்பிச்சாச்சா? ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா போகுதா? எஸ் சார், இப்போ நாங்கள் 11th படிச்சுட்டு இருக்கோம், இல்லை நாங்கள் 12th படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது கூடவே என்ட்ரன்ஸ் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் எங்ககிட்ட அப்படி அட்வைஸ் பண்ணுறாங்க. அண்டு நீங்களும் தான் சேனல்லாம் வந்து அப்படி பேசுகிறாங்க. 11th அண்ட் 12th படிக்கும்போதே வந்து நீட் ஓரியன்டா இல்லை ஜேஇ ஓரியன்டா நாம ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும், சைட் பை சைடாக கொண்டு போகணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் சார், ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட். ஏன்னா நீட் எக்ஸாம் வேற சார், ஜேஇ எக்ஸாம் வேற. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸாம். பட் இதுதான் என்னோட போர்டு எக்ஸாம். இது வந்து இந்த 2 வருஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் என்னோட போர்டு எக்ஸாமை எஃபெக்டிவாக கம்ப்ளீட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அங்கே வந்து நான் வந்து ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணலாட்டி அது வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு என்ட்ரன்ஸ் ஓரியன்டாக எதுவுமே படிக்க வேண்டாம் சார். ஐ வாண்ட் டு லேர்ன் ஓன்லி போர்டு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு ஸ்டைலில் மட்டும் எனக்கு படித்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதுலேயும் நிறைய பேருக்கு வந்து பேஷனேட்டாக இருக்காங்க. எஸ், எனக்கு டாக்டர் ஆகணும், எனக்கும் ஐஐடியில் போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த 12th முடிக்கட்டும் சார். 12th முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 1 இயர் நாங்கள் ரிப்பீட் பண்ணி, இல்லை 1 இயரோ 2 இயர் ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் நாங்களும் வந்து நீட்டு இல்லாட்டி ஜேஇ எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியா? இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம் பசங்களா. ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் யூ ஆல் டு த சைலம் தமிழ் சேனல். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த செஷன், நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, மேக்ஸிமமாக ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த சேனலில் வந்து உங்களுக்கு தேவையான எஃபெக்டிவான ப்ரொடக்டிவான கண்டென்ட் வந்து நம்ம ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிட்டும் இருக்கோம். கரெக்டா? எஸ். ஸோ ஒரு போர்டு படிக்கிற பசங்களோட ஒரு மென்டாலிட்டி என்ன, அதை பற்றி பேசும்போது நம்ம வந்து போர்டு எக்ஸாமோட பேட்டர்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும். போர்டு எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்? போர்டு எக்ஸாம் உங்களோட என்னென்ன விஷயங்கள் டெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க. Board exam evaluates the cumulative learning over 2 years reflecting academic grasp. 2 வருஷமா நீங்க போர்டு எக்ஸாம் சொல்லும்போது நீங்கள் 11th கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் 12th கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இதுக்குள்ள ஸ்கூல்லையும் அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவிலையுமே வந்து நிறைய எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ ஒரு 2 வருஷத்துல நீங்க வந்து கியூமுலேட்டிவா என்னென்ன விஷயங்கள் படிக்கிறீங்க, ஓவராலா உங்களுக்கு அந்த அகாடமிக் கிராஸ்ப் இருக்கா, இதுதான் மெயினா டெஸ்ட் பண்றேன். And it is essential for college admissions and scholarship eligibility. Yes, in the 11th and 12th ஓட உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட மார்க்ஸ், எஸ் இட் இஸ் வெரி எசென்ஷியல். அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் போகணுமா? எஸ், ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து காலேஜ் அட்மிஷன்ஸ், பேச்சுலர் டிகிரி ஆகட்டும், வேற ஏதாவது இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆகட்டும், அங்கெல்லாம் போகணும்னா உங்களுக்கு அந்த காலேஜ் அட்மிஷனுக்கும் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டிக்கும், வெளியூர்ல போகும்போதெல்லாம் நமக்கு ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் நம்ம 12th போர்டு மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அண்ட் இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அட்டெண்டிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நீங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம் எழுதணும். அந்த நீட் எக்ஸாம் எழுதணும்னாலும் நீங்க அதுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா யூ ஹாவ் டு அட்டெண்ட் த போர்டு எக்ஸாம். ஸோ போர்டு எக்ஸாம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாரும் வந்து போர்டு எக்ஸாம் வந்து இக்னோர் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் வந்து அவ்வளோ எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்படி யாராவது சொல்றது மாதிரி இருந்துச்சுன்னா அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல இருக்கு. அதோட இம்பார்ட்டன்ஸை யாரும் இக்னோர் பண்ணக்கூடாது. அதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் செய்யணும். பட் அதுக்காக இது மட்டும்தான் என்னால முடியும், இப்போ இது மட்டும்தான் என்னால முடியும், அந்த ஒரு மைண்ட் செட்டு வரக்கூடாது. ஏன்னா பாருங்க, நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எதுக்காக நாம ப்ரொமோட் பண்றோம்? போர்டு எக்ஸாம் வந்து இப்போ சொன்னேன், போர்டு எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸை பத்தி சொன்னேன். அது கூடவே என்ட்ரன்ஸ் ஓரியன்டா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் டிசைன் ஃபார் அட்மிஷன் டு ஸ்பெசிபிக் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் காலேஜ். எஸ், உங்களுக்கு அந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகணுமா? இந்தியாவில் மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போகணும்னா நீட் கம்பல்சரி, நீட் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இல்லை என்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகணும், ஒரு ஐஐடி மாதிரி என்ஐடி மாதிரி லெவலில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூட்டில் இன்ஜினியரிங் பண்ணணுமா, நீங்கள் அதுக்கு ஜேஇ ப்ரிப்பரேஷன் பண்ணித்தான் ஆகணும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ். கரெக்டா? அண்ட் இட் மெஷர் ஆப்டிடியூட், ப்ராப்ளம் சால்விங்,
ஸ்பீடு அண்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ். ஸோ இங்க வந்து இன்னும் கொஞ்சம் குரூஷியலான விஷயங்களை டெஸ்ட் பண்றாங்க. போர்டு எக்ஸாமும் டெஸ்ட் பண்றாங்க, பட் அதை விட கொஞ்சம் குரூஷியலான விஷயங்க பாருங்க. ஆப்டிடியூட், உங்களோட ஆப்டிடியூட், உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அண்ட் ஸ்பீடும் இருக்கணும், அக்யூரசி இருக்கணும், அதெல்லாம் இங்க டெஸ்ட் பண்றாங்க. அண்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ், உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ், கண்டென்ட் லெவல் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் செக் பண்றாங்க. ஸோ இதனாலேயே ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. சார் நாங்கள் போர்டு எக்ஸாம், நீட் எக்ஸாம். சில பேர் போர்டு எக்ஸாம், ஓகே நாங்கள் 12th படிச்சுட்டு இருக்கோம், 11th படிச்சுட்டு இருக்கோம், ஸோ எங்களுக்கு போர்டு எக்ஸாம், 12th முடிச்சவங்க நீட்டுக்கு படிக்கட்டும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கு. இவங்களுக்கு இடையில இந்த ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குதான் செய்யுது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள இந்த ஒரு கான்ஃபிளிக்ட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதோட ஒரு மீனிங்லெஸ்னஸ், அதை பத்தி இந்த வீடியோ நான் பேச போறேன் பசங்களா. பாருங்க, வேர் இஸ் த கான்ஃபிளிக்ட், வை த வரி. இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கே காரணம் பேஸ்லெஸ்ஸான ஒரு காரணம். ஐ மஸ்ட் சே, இது வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு கான்ஃபிளிக்ட். பிகாஸ் அதோட கோர் ஐடியா என்ன, அதை பத்தி நம்ம பேசலாமா? அதை பேசி முடிச்சுட்டேன்னா உங்களுக்கே கிளியர் ஆயிடும். வாங்க. NCERT, yes, is the base, but you have to supplement it with the reference book for entrance preparation. பசங்களா, உங்களோட போர்ட் ப்ரிப்பரேஷன் ஆனாலும், உங்களோட என்ட்ரன்ஸ் ஓரியன்டட் ப்ரிப்பரேஷன் ஆனாலும், அதோட எல்லாம் பேஸ் வந்து NCERT தான். ஆனா என்ட்ரன்ஸ் ஓரியன்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க அந்த NCERT மெட்டீரியல் கூட கொஞ்சம் அடிஷனல் மெட்டீரியல், அது வந்து எதுக்காக தெரியுமா? மெயினா அதுக்கு எதுக்காக? கொஸ்டின் பிராக்டிஸுக்காக. அது நமக்கு இங்க அடிஷனலா தேவைப்படுது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஒரு போர்டு எக்ஸாம் அட்டென்ட் பண்ற பசங்களுக்கு எப்பவுமே தெரியும், மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் போர்டு எக்ஸாம் எல்லாம் வந்து வித்தின் த டைமுக்குள்ளேயே முடிச்சுட்டு அவங்க வந்து சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க கிளாஸ் ரூம்ல. ஆனா என்ட்ரன்ஸ் ஓரியன்டட் எக்ஸாம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம், JEE எக்ஸாம்லாம் ப்ராப்பரா டைம் மேனேஜ் பண்ண முடியலையே. அந்த வருத்தத்திலேயே நிறைய பேர் நல்லா படிச்ச பசங்க, நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாம் வேற லெவல்ல இருக்காங்க, பட் அவங்களுக்கு அந்த 3 ஹவர்ஸ்ல இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல. அதனாலேயே அவங்களோட ரேங்க் கீழே போகுது. ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா அதில் டெஸ்ட் பண்ற ஸ்கில்ல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா பசங்களா? அண்ட் போர்ட்ஸ் ஆர் டீடைல்டு காம்ப்ரஹென்சிவ் ஆன்சர். போர்ட்ஸுக்கு என்ன தேவை? டீடைல்டா காம்ப்ரஹென்சிவ் ஆன்சர் எல்லாம் வேணும். ஆனால் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் எங்க இருக்கும்? நீட்டுக்கும் JEEக்கெல்லாம் இருக்கும். அங்க நீங்க எந்த ஸ்டெப் யூஸ் பண்ணீங்க, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க, அதை பத்தி எல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. கரெக்டான ஆன்சர் வந்திருக்கா, கரெக்டா ஆன்சர் பபிள் பண்ணிருக்கா அப்படின்னு உங்களுக்கு மார்க். தப்பாயிடுச்சா நெகட்டிவ் மார்க். ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட், ஒரு என்ன, ஒரு டென்ஷனுக்கு ஒரு காரணம். போர்டு எக்ஸாமுக்கெல்லாம் இந்த நெகட்டிவ் மார்க் இல்ல. ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சா தப்பு தான், இருக்கிற மார்க் எங்கேயும் போகாது, அது அங்கேயே இருக்கும். ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்படி கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஸ்கோர் பண்ண மார்க்ல இருந்து மார்க் குறையும் தப்பாயிடுச்சுன்னா. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல், யூ ஹாவ் டு பி வெரி விஜிலண்ட் while writing an entrance exam. ஓகே பசங்களா? அண்ட் போர்டு எக்ஸாமுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமுக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினோட ஃபார்மேட் மாறும் இல்ல. ஒரு போர்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா அங்க வந்து 2 மார்க் கொஸ்டின் இருக்கும், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். டிஸ்கிரிப்டிவா டீடைல்டா எழுதணும். ஆனா நம்ம நீட் எக்ஸாம், JEE எக்ஸாம் எல்லாம் உள்ள போனா அங்க இருக்கிற கொஸ்டினோட பேட்டர்ன் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். 4 ஆப்ஷன் தந்து அதுல இருந்து ஒரு ஆன்சர் எடுக்கணும். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருப்பாங்க, அசர்ஷன், ரீசன் டைப், மேட்ச் த ஃபாலோயிங் இருப்பாங்க, நியூமரிக்கல்ஸ் ஜாஸ்தி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ கொஸ்டினோட ஃபார்மேட் எல்லாம் வேற. படிக்கிற கண்டென்ட் ஒண்ணுதான், பட் அந்த படிக்கிற கண்டென்ட்ல இருந்து கேள்வி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து ஃபெமிலரைஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஒரு அடிஷனல் மெட்டீரியல், ஒரு அடிஷனல் சப்போர்ட் நமக்கு என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு தேவை. அதர்வைஸ் போர்டுக்கு படிக்கிற மாதிரியே என்ட்ரன்ஸுக்கும் படிக்க முடியும். பட் த ப்ராப்ளம் இஸ், போர்டோட ஸ்டைலு, போர்டோட ஃபார்மேட்டு, போர்டோட சிஸ்டமே கிடையாது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட சிஸ்டம். கிளியர் அவசரங்களா? அண்ட் நிறைய பேருக்கு என்ன டென்ஷன்னா, ஐயோ நான் வந்து MCQ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து போர்டுக்கு தேவையான மார்க் எடுக்க முடியாம வருமோ, அந்த ஒரு டென்ஷன். ஏன்னா எல்லாரோட வீட்லயும் முதல்ல கேட்கறது 12th எவ்வளவு மார்க் எடுத்ததுதான், அதுக்கப்புறம் தான் நீட்டை பத்தி கேட்பாங்க. ஸோ சேஃபா இருக்கணும்னா நம்ம 12th வந்து அதிகமா படிக்கணும், அப்பதான் ஃபேமிலியில எல்லாம் சேஃபா இருக்கும். பட் சொல்லுங்க, பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்க,
போர்டு மார்க்குக்கும் என்ட்ரன்ஸ் மார்க்குக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பத்தி சொல்லுங்க. இது இருக்கிற எக்ஸாமோட ஸ்டைலை பத்தி சொல்லுங்க. போர்டுக்கு நம்ம எவ்வளவு ஹை பர்சன்டேஜ் எடுத்தேன், உன்னால நீட் ஏன் ஸ்கோர் பண்ண முடியல, இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், இதுல இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி எல்லாம் எஜுகேட் பண்ணுங்க. நீங்க சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஸ்டைல்ல இருக்கிற விஷயங்க. ஆனா படிக்கிறது ஒரே விஷயம், என்சிஆர்டி பேஸ்ட். கிளியரா பசங்களா? ஸோ நாம என்ன பண்ணலாம் இதை ஓவர் கம் பண்றதுக்கு, இந்த கான்ஃபிளிக்டை, இந்த ஃபியரை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we can reframe the approach. The first point is core concept. Physics, chemistry, botany, zoology. That is NEET syllabus subject. In the core concept, form the foundation of both the exam. உங்களோட போர்டு எக்ஸாம் ஆனாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆனாலும் இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி இது ஹெல்ப் பண்ணுவேன். the core ideas, the core concept. If you are strong about something, அது வந்து உங்களுக்கு போர்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்ட்ரன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். And there is a mutual reinforcement. If you are very much confident about solving numericals, okay, நீங்க MCQ கொஸ்டினை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஒரு பர்டிகுலர் டாபிக் மேல வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த டாபிக்ல இருந்து போர்டுக்கு எப்படி எல்லாம் கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. பிகாஸ் யூ நோ த கான்செப்ட், யூ நோ த ஐடியா. நீங்க மக்கப்பே பண்ணல, நீங்க பை ஹார்ட் பண்ணல. யூ நோ த கான்செப்ட், யூ நோ த ஃபார்முலா. எப்படி இந்த ஃபார்முலா வந்தது கூட உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஸோ தேர் இஸ் எ மியூச்சுவல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நீங்க போர்டு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது அதுவும் நீங்க ப்ராப்பரா படிச்சீங்கன்னா அது என்ட்ரன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் ஓரியன்டா நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண அது வந்து உங்களோட போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். This is called mutual reinforcement. Right. Next is conceptual clarity. எப்பவுமே நீட் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்க. போர்ட் கிளாஸஸும் நீட் கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணி பாருங்க. நீட் கிளாஸஸ்ல டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? டெப்த்ல சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த டெப்த்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி நியூமரிக்கல்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது அந்த ஃபார்முலாவை எப்படி ஈஸியா அப்ளை பண்ணலாம், அந்த ஃபார்முலால வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி ஈஸியா ஃபைனல் ஆன்சருக்கு வரலாம் அப்படின்னு ஷார்ட் கட்ஸ், ட்ரிக்ஸ், டிப்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ ஒரு நீட் ப்ரிப்பேர் பண்ற பசங்களுக்கு அவங்களோட போர்டு எக்ஸாமும் கூட ரொம்ப என்ஜாயபிளா, ரொம்ப ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ண முடியும். கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த சொன்னல இந்த மியூச்சுவல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கெமிஸ்ட்ரி டீச்சர், உங்களுக்கு தெரியும். ஸோ மாஸ்டரிங் பீரியாடிக் டேபிள், பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி 8 போர்ட் எக்ஸாம். நீங்க நீட்டுக்காக ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்க, அதுல வந்து நான் பீரியாடிக் டேபிளை பத்தி சொல்றோம். சைஸோட ஆர்டர், வெர்டிக்கல்லா குரூப்புக்குள்ளேயும் லெஃப்ட் டு ரைட்டு பீரியட்லையும் சைஸு, அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, மெட்டாலிக் கேரக்டர், நான் மெட்டாலிக் கேரக்டர் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, ஸோ அதுல வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் வெரி வெல் அவேர் ஆஃப் தட் பர்டிகுலர் டாபிக் அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து போர்டுக்கு கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். 4 ஆப்ஷன் வந்தா மட்டும்தான் உங்களால ஆன்சர் எடுக்க முடியும் அப்படின்னு கிடையாது. அந்த ஒரு இஷ்யூ, அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தாலே அந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு எப்படியெல்லாம் யோசிக்கணும்னு உங்களுக்கு கிளியரா ஐடியா இருக்கும். பிகாஸ் எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் சம்திங் டீப். நீங்க கொஞ்சம் ஷார்ப்பா இருப்பீங்க, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ரொம்ப அதிகமா இருக்கும், உங்களோட ஃபோக்கஸ் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அல்டிமேட்லி சொல்ல போனா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல 2 பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த 10 பேர்ல இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ்டா இருப்பீங்க, எக்ஸ்ட்ரா பிரில்லியண்டா இருப்பீங்க. பிகாஸ் தே ஆர் பிராக்டிசிங் மோர். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் டீச்சர்ஸ் டெலிவர் பண்றாங்க, பட் தீஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிராக்டிசிங் மோர். அவங்க வந்து அதை அப்ளை பண்றாங்க, அந்த படிக்கிறத வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ அல்டிமேட்லி இந்த 10 பேரும் ஒரே மாதிரி கிடையாது. தீஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட் அபார்ட். சொல்றது புரியுதா பசங்களா? ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பேலன்ஸ். ஸோ இது ரெண்டும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? ரெண்டும் நமக்கு தேவையில்ல, இந்த பக்கமும் வரக்கூடாது, அந்த பக்கமும் வரக்கூடாது. வி ஹாவ் டு பேலன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் நமக்கு வேணும். சிஸ்டமேட்டிக்கா அந்த ஷெட்யூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஷெட்யூல் மட்டும் போட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஓகே, ஸோ பாருங்க, ஸ்ட்ரக்சர்டு ஷெட்யூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு சாப்டர் எடுத்து அதுல வந்து தியரட்டிக்கலா நம்ம படிக்கிறதும் அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதும் எல்லாத்துக்கும் நீங்க டைம் அலாட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு சண்டே, நான் காலையில 8 AM to 10 PM, ஸோ 10 AM, 8 AM to 10 AM 2 மணி நேரம் நான் வந்து இந்த சாப்டர் படிக்க போறேன், இந்த சாப்டரோட தியரி படிக்க போறேன். ஓகே, 2 மணி நேரத்துல இந்த சாப்டர் நான் ரிவைஸ் பண்ணி முடிப்பேன். ஓகே, 10 to 12 இந்த 2 மணி நேரத்துல இந்த சாப்டர்ல இருக்கிற போர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போறேன்.
ஓகே, தென் ஆஃப்டர் தட் நான் லஞ்சு சாப்பிடுவேன். லஞ்சுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன், அந்த சாப்டருக்கு MCQ சால்வ் பண்ண போறேன். ஸோ ஒரே சாப்டரை நீ படிச்ச 2 மணி நேரத்துல, அப்புறம் போர்டு கொஸ்டின்ஸ் 2 மணி நேரத்துல ப்ராக்டிஸ் பண்ண, இன்னும் 2 மணி நேரத்துல நீங்க MCQ ப்ராக்டிஸ் பண்றேன். ஸோ முதல்ல படிச்சோம், அதுக்கப்புறம் போர்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது என்னால் ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையா, கன்செப்சுவல் கிளாரிட்டி எவ்வளோ இருக்குன்னு உனக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, MCQவும் சால்வ் பண்றீங்க. அப்போ எங்கெல்லாம் டவுட் வருதோ அங்கெல்லாம் போய் அப்பப்போ ரெஃபரும் பண்றீங்க. இதுக்கெல்லாம் அப்புறம் பாருங்க, ஈவினிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்டரை பத்தி ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும். இப்போ அந்த சாப்டர்ல இருந்து ஒரு போர்ட் கொஸ்டின் கேட்டாலோ, ஒரு என்ட்ரன்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின் கேட்டாலோ, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு எந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், எந்த பாயிண்ட் அதுல வந்து நம்ம வந்து கண்டிப்பா எழுதி ஆகணும்னு உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். பிகாஸ் யூ ஆர் ஸ்டடியிங் த சாப்டர் இன் டெப்த். ஓகே பசங்களா? அண்ட் வீக்லி தீம்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு வாரத்துல ஒரு நாளுக்கு இது வந்து போர்ட் ஸ்டைல படிக்கிறது, அதே மாதிரி என்ட்ரன்ஸ் ஸ்டைல படிக்கிறது. பட் நீங்க போர்ட் ஸ்டைல் படிக்கும்போது அது என்ட்ரன்ஸுக்கு யூஸ் ஆகும், என்ட்ரன்ஸ் ஸ்டைல படிக்கும்போது அது போர்டுக்கும் யூஸ் ஆகும். பிகாஸ் ரெண்டுலையுமே சிலபஸ் நம்ம NCERT பேஸ்டு சிலபஸ் தான். அண்ட் இங்க என்ன வேணும், கண்டிப்பா ரிவிஷன் இஸ் மஸ்ட், மேண்டேட்டரி. ரிவிஷன் இல்லாம எதுவும் வேலைக்கு ஆகாது. ஓகே, இந்த வாரத்துல படிச்சோம், இன்னைக்கு படிச்சோம், நெக்ஸ்ட் மந்த் ஞாபகம் இருக்காது. அதுக்கிடையில நம்ம என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். ஆனா ரிவைஸ் பண்ணும்போது எப்பவுமே நம்ம முதல்ல படிச்சோம்ல அந்த அளவுக்கு டைம் நமக்கு தேவை வராது. வித்தின் த லிமிட்டட் டைமுக்குள்ள நம்ம ரிவிஷன் முடிக்க முடியும். பிகாஸ் யூ ஆல்ரெடி கோன் த்ரூ த சாப்டர். அதனால உங்களால கான்ஃபிடென்ட்டா கம்மியான டைம்லயே வந்து சாப்டர் ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராப்பர் ரிவிஷன் வந்து நமக்கு எப்பவுமே தேவை. அது போர்டுக்கானாலும் தேவை, என்ட்ரன்ஸுக்கானாலும் தேவை. ஓகே பசங்களா? எஃபெக்டிவ் ஸ்டடி டெக்னிக்ஸ். இன்டெகிரேஷன் என்ன, நமக்கு வந்து இது ரெண்டையும் கிளப் பண்ணணும். எப்படி? அப்ளை டெக்னிக், என்ட்ரன்ஸ் டெக்னிக். நீங்க என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய டெக்னிக் கிடைக்கும். டிப்ஸ், ட்ரிக்ஸ், இந்த ஃபார்முலா இப்படி அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ணலாம், அப்படியே நிறைய விஷயங்கள் நீங்க கத்துப்பீங்க. அதையெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க, உங்களோட போர்டு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும்போது அப்ளை பண்ணுங்க, போர்டு கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் எ கைண்ட் ஆஃப் இன்டெகிரேஷன். அது வந்து அங்கதான் யூஸ் பண்ண முடியும், இதுதான் இங்கதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. யூ கேன் என்ன சொல்றது, இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர்லேப் ஆகும், நிறைய டாபிக், நிறைய டெக்னிக் ஓவர்லேப் ஆகும். ப்ராக்டிஸ் பாஸ்ட் பேப்பர்ஸ். எஸ், PYQ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். PYQ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போர்டுக்கானாலும் சரி, போர்ட்ஸுக்கானாலும் சரி, நீட்டுக்கானாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இஸ் மேண்டேட்டரி. அதை நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பிரிட்ஜ் கேப், ஐடென்டிஃபை அண்ட் ஃபிக்ஸ் கன்செப்சுவல் வீக் பாயிண்ட். நம்ம வந்து படிக்கும்போது ஓகே, போர்டு எக்ஸாமுக்கு படிச்சிட்டோம், அதில் இருக்கிற கொஸ்டினை வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் தெரியும். பட் என்ட்ரன்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னு ஒரு நிலைமை வருதுன்னா, தட் மீன்ஸ் உங்களோட தியரட்டிக்கல் நாலேஜ் இஸ் நாட் அப் டு த மார்க். அதான் அதோட அர்த்தம். போர்டுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுது, ஏன்னா அது வந்து டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க மோஸ்ட் ஆஃப் ஆல். பட் என்ட்ரன்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியலைன்னா அந்த ஏரியாவில் உங்களோட தியரட்டிக்கல் நாலேஜ் வீக்காக இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் தட் டாபிக் வெரி வெல். முதல்ல படிங்க, அந்த டாபிக்னா என்ன, அந்த டாபிக்ல இந்த சாப்டர்ல இந்த டாபிக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த டாபிக் முன்னாடி என்ன இருந்துச்சு, ஆஃப்டர் என்ன வருது. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் தட் வெரி வெல். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, போர்டு கொஸ்டின்ஸ் ஆனாலும் சரி, அதை வந்து நீங்க முன்னாடி எழுதின ஆன்சரை விட உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, இன்வால்வ் பண்ணி எஃபெக்டிவா ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் சிமிலர்லி உங்களோட நீட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ த ஃபோக்கஸ் இஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, மக்கப் கிடையாது, பைஹார்ட் கிடையாது, நத்திங் இஸ் ஓகே மெமரைசேஷன். அந்த ஐடியாவே இருக்கக்கூடாது. நமக்கு வந்து எல்லாமே வந்து எப்படி கன்செப்சுவலாக படிக்கலாம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம், அந்த ஒரு ஃபோக்கஸில் தான் நம்ம இருக்கணும். ஓகே, யூஸ் ஸ்டிக்கி நோட்ஸ். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக். யூஸ் ஸ்டிக்கி நோட்ஸ் டு ரிமெம்பர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அண்ட் கீப் எ பேஜ் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அலாங் வித் யுவர் ஸ்கூல் நோட்ஸ். நம்ம சாப்டர் வைஸாக நோட்ஸ் இருக்கும்ல, ஒரு நோட்டில் வந்து சாப்டர் வைஸ் இருக்கும். அந்த சாப்டரில் வந்து ஒரு பேஜ் அந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸு, டிப்ஸு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. ஒரு செல்ஃப் மெயின்டைன் புக் வேணும் உங்களுக்கு. ஓகே, பாருங்க, மேக் லெக்சர் நோட்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். எப்பவுமே அப்படிதான். ஒரு செஷன் பார்த்தா அந்த செஷன் பேஸ் பண்ணி நீங்களே வந்து ஒரு செல்ஃப் மேடு நோட். ஓகே, டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, PDF ப்ரொவைட் பண்ணுறாங்க, எவ்ரிதிங் இஸ் தேர், எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். பட் ஒரு செஷனை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே வந்து ஒரு செல்ஃப் மேடு நோட் மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, தட் வில் பி மோர் எஃபெக்டிவ் டியூரிங் யுவர் ரிவிஷன் டைம். ஃபைனலா போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி இல்லாட்டி நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண இந்த ஷார்ட் நோட்ஸ் இருந்துச்சுன்னா, தட் வில் பி வெரி எஃபெக்டிவ். ஓகே ஓகே பசங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொன்னதுக்கு ஒரு கோர் ஐடியா என்னன்னா,
போர்டுக்கு படிக்கிறது நீட்டுக்கு படிக்கிறதும் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் கிடையாது. ரெண்டுமே ஒரே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்து நாம பண்ண முடியும், எஃபெக்டிவ்லி பண்ண முடியும். போர்ட் பேஸ்டு படிக்கிற மாதிரி இருந்தாலும் நீட் பேஸ்டு படிக்கிற மாதிரி இருந்தாலும் ரெண்டுக்குமே நீங்க படிக்க வேண்டியது உங்களோட என்சிஆர்டி சிலபஸ். ஆனா அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி கேட்கிற கொஸ்டினோட ஃபார்மேட், கொஸ்டினோட ஸ்டைல், அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இருக்கிற ஆம்பியன்ஸ், அதுக்கான டைம், அதெல்லாமே டிஃபரன்ஸ். ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். மெமரைசேஷன் கிடையாது. ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிச்சீங்கன்னா அப்புறம் அதை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டாலும் எப்படியெல்லாம் டைமை வந்து கம்மி பண்ணாலும் நாம அதுல இருந்து மார்க்கை எடுக்க முடியும் சார். அண்ட் நான் இது வந்து சொல்றேன், நீங்க என்ட்ரன்ஸ் ஓரியன்டா படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. எஸ், பிகாஸ் யூ ஆர் ப்ரிப்பேரிங் இன் டெப்த், யூ ஆர் ப்ரிப்பேரிங் கொஞ்சம் மேல வேற லெவல்ல நீங்க படிக்கிறீங்க. எல்லா சப்ஜெக்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறீங்க. டவுட் வரும்போது அப்பவே அதை கிளியர் பண்றீங்க. யூ ஹாவ் த சப்போர்ட் ஆஃப் மெண்டர்ஸ், யூ ஹாவ் த சப்போர்ட் ஆஃப் டீச்சர்ஸ், எல்லாருமே இருக்காங்க. ஸோ யூ ஆர் ப்ரிப்பேரிங் வெரி வெல். டெய்லி நீங்க படிக்கிறீங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்றீங்க. பிகாஸ் யூ ஹாவ் an aim, you are a goal, you are having a goal. 12th இருக்கிற போர்டு எக்ஸாம் மட்டும் இல்லை உங்களோட கோல். இந்த போர்டு எக்ஸாமும் கூடவே நம்ம வந்து நீட் ஜேஇ மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிராக் பண்ணணும், அந்த ஒரு லட்சியம் உங்களுக்கு இருக்குன்னா, see if your dream is big, if you are aiming for a better destination அப்படின்னா அதுக்கான பாதையில நீங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க, நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். டே பை டே யூ வில் பி ஃபோக்கஸிங் ஆன் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். உங்களுக்கே உங்களோட அந்த growth, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உணர முடியும். கிளியரா பசங்களா? ஸோ ரெண்டும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு வச்சு நம்ம வந்து ஒன்னா ஒரே மைண்ட்ல படிங்க. நீட் 2026 நமக்கு தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பசங்களா. ஸோ பசங்களா, சைலம் வந்து டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைலத்தோட 3 ஹைபிரிட் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, இந்த 3 இடத்துலையுமே 11th படிக்கிற பசங்களுக்கு இந்த ஹைபிரிட் சென்டர்ஸ்ல ஆஃப்லைனா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் பசங்களா. அதுதான் தலா ப்ரோ. தலா ப்ரோ இஸ் அ ஆஃப்லைன் டியூஷன் ப்ரோக்ராம். டெய்லி ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல நம்ம சைலத்தோட ஹைபிரிட் சென்டர்ஸ்ல போய் அங்க டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நீட் எடுக்கிற டீச்சர்ஸ், ஓகே, நீட் டீச்சர்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. உங்களோட சீனியர்ஸ் எல்லாம் அப்படி கேட்டிருந்தாங்க. எங்க கூட வந்து ரிப்பீட் படிக்கும்போது அவங்க சொல்லுவோம், சார் நீங்க 11th and 12th எல்லாம் நாங்க படிக்கும்போது நீங்க இங்க இல்லாம போச்சு, அப்போ அதனால தான் நம்ம அதை ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு மிஸ் ஆன சான்ஸ், ஆனா உங்களுக்கு அது இருக்கு பசங்களா, அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தலா ப்ரோ இஸ் ஃபார் 11th பசங்க. ஓகே, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க, நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் கோயிங் ஆன். அதே மாதிரி நமக்கு வந்து தளபதினு ஒரு பேட்ச் இருக்கு பசங்களா. தளபதி பேட்ச் இஸ் ஃபார் 12th சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ். ஜெனரலி சொல்ல போனால் 12th பசங்க, அது வந்து சிபிஎஸ்சி ஆனாலும் ஸ்டேட் ஆனாலும் அவங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ரோக்ராம். ஸோ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல தான், திருச்சியில, திருநெல்வேலி தான் இருக்கணும்னு எல்லாம் கிடையாது. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி பரவாயில்ல, யூ கேன் ஜாயின் திஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம். கிளியரா சிஸ்டமேட்டிக்கா வந்து 12th சிலபஸும் முடிப்பேன். அதே மாதிரி 11th சாப்டரோட ரிவிஷனும் இதுக்கு சைட் பை சைடா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 12th முடிச்ச உடனே சைலத்தோட ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராமும் உங்களுக்கு இதுக்குள்ள ஃப்ரீயா ஆக்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு போனஸ் மாதிரி. இந்த ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா அண்ட் இந்த கோர்ஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு பசங்களா. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. there is a special offer for தளபதி பேட்ச் பசங்களா. ஒரு 500 rupees ஸ்பெஷல் ஆஃபர் இங்க தளபதி பேட்ச்ல போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ள நீங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம இந்த நம்பருக்கு எல்லாம் கால் பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த கோர்ஸை பத்தியான ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா, உங்களோட பேரண்ட்ஸ்க்கு வேணும்னா, யூ கேன் மேக் ஏ கால் டு திஸ் நம்பர் 8129000700. ஓகே, எஸ் பசங்களை, நான் சொன்ன மாதிரி நம்ம ஆஃப்லைன் ப்ரோக்ராம், ஆஃப்லைனா ஹைபிரிட் சென்டர்ஸ்ல போய் டியூஷன் படிக்கிறதுக்கு 11th பசங்களுக்கு தலா ப்ரோ இருக்கிற மாதிரி 12th படிக்கிற பசங்களுக்கு தளபதி ப்ரோவும் இருக்காங்க. ஓகே, எஸ். அண்ட் அதோட ஷெட்யூல் கிளாஸஸ் எப்படி எல்லாம் போகும், எந்த மாதிரி இருக்கும், கிளாஸ் டியூரேஷன் எல்லாம் எப்படி, அதெல்லாம் இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் எபோ ஆல் நம்ம சைலத்தோட நீட் 2026க்கான ப்ரிப்பரேஷன் எஃபெக்டிவா போகணும்னா சைலத்துக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் உங்க முன்னாடி வைக்கிறதுக்கு இருக்கு.
we have an online, complete online program for the repeater and a complete offline program. And சைலத்தோட ஆஃப்லைன் ப்ரோக்ராம் வந்து ஹைபிரிட் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிறது வெற்றி பேட்ச். அண்ட் வெற்றி பேட்ச் இஸ் அ கம்ப்ளீட் ஆன்லைன் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் பசங்களா. ஸோ நீட் 2026க்கான உங்களோட ப்ரிப்பரேஷனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு, எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு உடனே நம்ம வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. நம்ம வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணுங்க பசங்களா. எவ்ரிதிங் இஸ் தேர், டீடைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து ஆன்லைன் இல்லை, எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் அதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. இல்லை சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கேன், திருச்சி வந்து என்னோட ஹோம் டவுன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை சார் நான் திருச்சியில் இருக்கோம், திருநெல்வேலியில் இருக்கோம், கோயம்புத்தூரில் இருக்கோம், இந்த 3 சிட்டியில் இதெல்லாம் வந்து எனக்கு போக முடியும், நேராக போக முடியும், நேராக போய் அங்கே படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸ் ரூமில் போய் உட்காருங்க. கிளாஸ் ரூமில் போய் உட்காந்து நேரடியாக டீச்சர்ஸ் வந்து ஆஃப்லைனில் நீங்கள் டீச் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டீச்சர்ஸும் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேர்ல் வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தருவாங்க. ஸோ எஃபெக்டிவாக வந்து ஒரே லட்சியத்துக்கு படிக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்து படிக்கிறதுக்கு ரொம்ப அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து தன்னந்தனியாக வீட்டுக்குள்ளே இருந்து ஆன்லைனில் படிக்கும்போது அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா செல்ஃப் டிசிப்ளின். அது இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். பட் நீங்கள் வந்து ஒரு டீமாக படிக்கும்போது, ஒரு ஆஃப்லைனில் படிக்கும்போது, டீமாக படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு டிமோட்டிவேஷன் இருந்தால் கூட நீங்கள் பார்க்குறது என்ன, எல்லா பசங்களும் வந்து ஒரே லட்சியத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டீச்சர்ஸ் ஆர் கம்மிங், அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க, உங்க கூட பேசுகிறாங்க, உங்கள் எமோஷன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் த ஆம்பியன்ஸ் இஸ் ரெடி. அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. கரெக்டா? அப்படின்னா உங்களுக்கு தி பெஸ்ட் சாய்ஸ் இஸ் மாரா ஹைபிரிட் பேட்ச். ஆனால் இந்த மாரா ஹைபிரிட் பேட்ச் நம்ம சொன்ன மாதிரி 3 சிட்டிஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 3 சிட்டிஸில் ஏதாவது ஒரு சிட்டி ஆக்சசிபிளாக இருந்துச்சுன்னா அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணணும். ரெடியா? ஓகே பசங்களா. ஸோ அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. உடனே ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம வந்து டே பை டே டைம் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து நீட் 2026 அதை கனவு வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆல் ஓவர் இந்தியாவில். நாம வந்து இப்போவும் யோசிச்சுட்டு இருக்கேன், வேணுமா வேண்டாமா, அங்கே போகணுமா இல்லை இங்கே போகணுமா, அந்த சிட்டி நல்லா இருக்குமா, இந்த சிட்டி நல்லா இருக்குமா, அங்கே எப்படி மெட்டீரியல், இங்கே எப்படி மெட்டீரியல், அங்கே சாப்பாடு எப்படி, இங்கே சாப்பாடு எப்படி, இப்படி யோசிச்சுட்டே இருந்தா நீட் 2026 வந்துடும். படிக்கிற வேலையை பாருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? ஸ்மார்ட்டா சூஸ் பண்ணுங்க. நீங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்க தான் படிக்கணும். அது எங்க இருந்தாலும் சரி, நீங்க தான். பட் அதை வந்து நாம எங்க போடுறோம்? சிஸ்டம் நல்லா இருக்கா? ப்ராப்பரா டீச் பண்ணுவீங்களா? சிலபஸ் வந்து எஃபெக்டிவா கம்ப்ளீட் பண்ணி தருவாங்களா? டவுட் கேட்டா அதுக்கு எஃபெக்டிவா கிளியர் பண்றதுக்கு மெக்கானிசம் இருக்கா? மென்டர் சப்போர்ட் இருக்கா? எமோஷனல் சப்போர்ட் இருக்கா? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஒரு கேம்பஸ் இருக்கா? நிம்மதியா படிக்க முடியுமா? மாக் டெஸ்ட் இருக்கா? ரிவிஷன் இருக்கா? சப்போர்ட்டிங் மெட்டீரியல் இருக்கா? ப்ரீவியஸ் ரிசல்ட் இருக்கா? எல்லாமே செக் பண்ணி பாருங்க, எல்லாமே யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வெல்கம் யூ ஆல் டு சைலம், வெற்றி பேட்ச் அண்ட் மாரா பேட்ச். ஓகே பசங்களா, மறந்துடாதீங்க சொன்ன விஷயங்கள்லாம். ப்ரீவியஸ் ரிசல்ட்டை பற்றி இப்போ தான் சொன்னேன். ஸோ வி ஹாவ் த ஜேஇ ரிசல்ட் அண்ட் நீட் ரிசல்ட். லாஸ்ட் இயரோட ரிசல்ட் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம பசங்க தான். யூ கேன் கோ த்ரூ இட். டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இஃப் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் நேரடியாக நம்ம சைலம் கேம்பஸில் வரலாம். ஓகே, கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. நீங்கள் நேரடியாக போகலாம். ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே இருப்பாங்க, அவங்க கூட பேசலாம். உங்களோட கிளாரிஃபிகேஷன் என்னென்ன வேணுமோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். கிளாஸ் ரூம்ஸ் போய் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு தெரியணும்ல, இது வந்து சும்மா போய் எதுவும் ஃபேக் எதுவுமே கிடையாது. யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஓகே பசங்களா. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா யூ கேன் கால் டு திஸ் நம்பர் 8129000700. ஸோ தட்ஸ் இட். நல்ல ஒரு அகாடமிக் இயர் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கிறேன். போர்டு படிக்கிற பசங்களுக்கும் நீட் படிக்கிற பசங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பசங்களா. ஸோ நீங்கள் நீட் ஓரியன்டாக போர்டுக்கு படிங்க. அதுதான் இந்த காலத்தில் நமக்கு தேவை. ஷார்ப்பாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், வேற லெவலாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட் பசங்களா. தேங்க்யூ ஸோ மச்.